ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இமிகிரேஷன் மேல கடுமையா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா மறுபக்கம் கலிபோர்னியா மாநில கவர்னர். கலிபோர்னியா ஒரு முக்கியமான ஸ்டேட்டா தான் அமெரிக்கால இருக்குது. அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இமிகிரேஷனுக்கு எதிராக கடுமையா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து கலிபோர்னியா கவர்னர் ட்ரம்புக்கு எதிராக மாறி இருக்கிறாரு. இதுல முக்கியமா ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, இந்தியால இருக்கிற ஆட்சிக்கும் அமெரிக்கால இருக்கிற ஆட்சிக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அமெரிக்காவோட பெடரல் ஸ்ட்ரக்சர்ல மாநிலத்தோட கவர்னருக்கும் மேயருக்கும் தான் அதிக அதிகாரமும் இருக்குது. இந்த நியூஸை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். கடைசி 2, 3 நாளா லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியால பெரிய அளவுல போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரீஜன்ல அது கலிபோர்னியா ஒரு முக்கியமான மாநிலமா இருக்குது. அமெரிக்காவுல எலக்ஷன் வந்ததுன்னா, நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. கலிபோர்னியாக்கு தான் அதிகமான வெயிட்டேஜும் இருக்கும். கலிபோர்னியால ஒரு முக்கியமான சிட்டி தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, பெடரல் டிபார்ட்மெண்ட் சார்பா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, நம்ம பெடரல் டிபார்ட்மெண்ட் சொல்றப்ப அது உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் குறிக்குது. அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ தான் அந்த அதிகாரிகளே வொர்க் பண்ணுவாங்க. அதனால தான் அமெரிக்காவுல இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மென்ட் அதாவது ஐசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதுமே இமிகிரேஷன் எதிரா ஒரு செயல ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாம குடியேறினவங்கள தான் ரெய்ட் நடத்தப்பட்டு அவங்கள கைது செய்யறதாவும் சொல்றாங்க. அதுலயும் அவங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள இமிகிரன்ட்ஸ தான் பிடிச்சதாவும் சொல்றாங்க. அவங்கள பிடிச்சு நாடு கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆனா அதுல பல ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கிரிமினல் ஹிஸ்டரி இல்லாதவங்களையுமே அவங்க கைது செய்யறதாவும் சொல்றாங்க. இதனால தான் அங்க உள்ள மக்கள் கோவப்பட்டு ட்ரம்புக்கு எதிரா திரும்புறாங்க. இதுல இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு கீழ தான் வருவாங்க. அவங்க எங்கெல்லாம் ஆப்பரேஷன் நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உள்ள பல ஷாப்பிங் ஏரியால ரெய்டு நடத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சின்ன சின்ன பிசினஸ், வேர்ஹவுஸ் அதோட சேர்த்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சுற்றி இருக்கிற பகுதியிலயும் ரெய்டு நடத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் மொத்தம் 118 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் மக்கள் ரொம்பவே கோபமாகி லாஸ் ஏஞ்சல்ஸ் முன்ன போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்துல பல இமிகிரன்ட்ஸும், ஸ்டூடண்ட்ஸும் நிறைய அமைப்புகளும் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த போராட்டம் அமைதியா தான் நடந்துச்சு. இதுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற இமிகிரேஷன் ஃபீல்ட் ஆபீஸ்க்கு வெளியில போராட்டம் நடந்துச்சு. அதோட சேர்த்து சிட்டி ஹால் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வெளியிலயும் போராட்டம் அமைதியா நடந்துச்சு. இதுல பல ஸ்லோகனை அவங்க எழுப்புனாங்க. அதுல ஒண்ணு முக்கியமானதா அபாலிஷ் ஐசிஇ. ஐசிஇனா இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட். இது நேரடியா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ இயங்குற ஒரு ஏஜென்சி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜூன் 6ஆம் தேதியில இருந்து இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா மாற ஆரம்பிக்குது. பல பேர் ரோடையும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல பல பேர் பிளாஸ்டிக் பாட்டிலையும் எரிய ஆரம்பிச்சாங்க. அதோட சில வாகனங்கள் மேல தீயும் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமா முகமூடி அணிந்த கிளர்ச்சியாளர்கள் தெருவுக்கு வந்து கல்லு, அப்புறம் கிளாஸ் பாட்டில், அவர் வேற சில பொருட்களையும் எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல மொலோட்டோவ் காக்டெயில் அதாவது ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டில் பாம் கூட எரியப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு. அப்படின்னா கடந்த சில நாட்களாவே லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கலகக்காரர்கள் மீது ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணாங்க. ஆனா இங்க தான் பெடரல் கவர்மெண்ட் அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வேற மாதிரி முடிவு எடுத்துச்சு. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த இமிகிரேஷனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கலன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு சாஃப்ட் கார்னர் பார்த்ததா மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் ஜூன் 7ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஆக்ஷன் எடுத்தார். 2000 நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். அங்க நேஷனல் கார்ட் ட்ரூப்ஸ் அப்படின்னா ஒரு மிலிட்டரி மை தான். சாதாரணமா என்ன நடக்கணும்னா, நேஷனல் கார்டை அங்க அனுப்பணும்னா ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்ட் பண்ணது அப்புறம் தான் கவர்னர் தான் அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். ஆனா இந்த கேஸ்ல அப்படி நடக்கல. டொனால்ட் ட்ரம்ப் கலிபோர்னியா கவர்னர் கிட்ட இந்த ஒரு முடிவு பத்தி டிஸ்கஸ் பண்ணாம அவராவே முடிவெடுத்தார். ட்ரம்ப் நேரடியா கவர்னருக்கு கீழ இருந்த பவரை மீறி தன்னோட எமர்ஜென்சி பவரை பயன்படுத்தியிருக்கிறார். இத பத்தி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ற தகுதியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் தன்னால 2000 நேஷனல் கார்டை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு முடிவையும் எடுத்திருக்கிறாரு. சப்போஸ் நேஷனல் கார்டால சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா யுஎஸ் மெரீனை வந்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வசிக்கக்கூடிய 82% மக்கள் ஹிஸ்பானிக் மக்கள் தான் இருக்கிறாங்க. கியூபா, மெக்சிகோ, அப்புறம் லத்தீன் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த மக்களா இருக்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் அமெரிக்கால எந்த ஒரு ஆவணமுமே இல்லாம குடியேறினவங்களா இருக்கிறாங்க. அதாவது மொத்த அமெரிக்க மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 20% மக்கள் ஹிஸ்பானியர்களா தான் இருக்கிறாங்க. அதுல இவங்க எங்கெல்லாம் வசிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, கலிபோர்னியா, டெக்சாஸ், புளோரிடா, அப்புறம் நியூயார்க் மாகாணங்கள்ல தான் அதிகமா வசிக்கவும் செய்யறாங்க. என்னதான் இந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்தாலுமே இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த போராட்டத்தை கலிபோர்னியா ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதே மாதிரி எப்படி தேசிய காவலர்களை லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படிங்கிற கேள்வியை கலிபோர்னியா ஆளுநர் கேட்டிருக்கிறாரு. இதுல 2 பேருமே மாறி மாறி சோசியல் மீடியால போஸ்ட் போட்டுருக்காங்க அவங்களுக்கு எதிராக. ஏன் அதிபருக்கும் ஆளுநருக்கும் இப்படி ஒரு வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசு கட்சியை சேர்ந்தவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். அதே நேரத்துல ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் தான் ஆளுநரா இருக்கிறாரு கலிபோர்னியால.
அதனாலதான் இந்த 2 கட்சிக்குள்ளேயும் மோதல் ஏற்பட்டிருக்கு. கெவின் நியூசன்ங்கிறவர் தான் அங்க ஆளுநரா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுல சிவில் வார் நடந்திருக்கு. அதாவது 18ஆம் நூற்றாண்டுல தான் நடந்திருக்கு. இப்போ டொனால்ட் ட்ரம்போட அதிகாரத்தாலையும், தவறான முடிவுகளாலையும் திரும்பவும் ஒரு சிவில் வார் ஆரம்பிச்சுருமோ அப்படிங்கிற பயம் அமெரிக்க மக்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு.